குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பூரண மாலை என்ற தலைப்பின் கீழ் வரும் 61வது பாடல். வானில் கதிர்மதியாய் வளர்ந்து பின் ஒன்றானது போல் ஊனுடலுக்குள்ளிருந்த உயிர்ப்பரு ஏன் பூரணமே. கதிர் அப்படின்னா சூரியன், மதி அப்படின்னா சந்திரன், ஊனுடன் அப்படின்னா தசையால் ஆகிய உடல், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. வானில் சூரிய சந்திரர்களாக விளங்கிய பின்பு அருள் ஒளி ஒன்றே ஆனதை போல் ஊனுடன் சேர்ந்த உடலுடன் இருந்த உயிரை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 62. பொய்யும் புலைமிக பொருந்தி வீண் பேசல் அன்றி ஐயோ உனை உரைக்க அருகிலேன் பூரணமே. வீண் பேசல் அப்படின்னா வீண் வார்த்தைகளை பேசுதல், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. ஐயோ, நான் பொய்யை அதிகமாக பேசுதலும் பிற உயிரை கொன்று தின்னும் தொழில் செய்தலும் என்ற இவற்றுடன் வீண் பேச்சுகளை பேசுவதுமன்றி உன் பெயரை சொல்லவும் நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 63. நிரந்தரமாய் எங்கும் நின்று விளையாடினதை பரமதுவே என்ன பதம் அறியேன் பூரணமே. நிரந்தரமாய் அப்படின்னா நிலையாய், பரம் அப்படின்னா பரம்பொருள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. நித்திய பொருளாய் எங்கும் நிறைந்து எங்கும் விளையாடிய அதுவே பரம்பொருள் என்பதை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 64. கொள்வாய் பிறப்பிடமாய் கூட இருந்தே சுகிப்பாய் செல்வாய் பிறர்க்குள் செயலறியேன் பூரணமே. சுகிப்பாய் அப்படின்னா இன்பம் அனுபவிப்பாய், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. உயிர்களை கொள்வாய், அவற்றை மீண்டும் பிறக்க செய்வாய், பின்பு எம்முடன் இருந்து இன்பம் அனுபவிப்பாய், மற்றவர்களுக்குள்ளே புகுவாய், இவ்வாறு நிகழ்த்தும் நின் செயலை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 65. வாரிதியாய் வையமெல்லாம் மண்ணும் அண்ட பிண்டமெல்லாம் சாரதியாய் நின்ற தலமறியேன் பூரணமே. வாரிதியாய் அப்படின்னா கடலாய், வையமெல்லாம் அப்படின்னா உலகமெல்லாம், மண்ணு அப்படின்னா நிலை பெற்ற, சாரதியாய் அப்படின்னா நடத்துபவனாய், தலம் அப்படின்னா இடம், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. கடலாய் உலகம் முழுவதும் நிலை பெற்ற பல உலகங்களும் நடத்துபவனாய் நின்ற இடம் நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 66. வித்தாய் மரமாய் வெளியாய் ஒளியாய் நீ சத்தாய் இருந்த தரமறியேன் பூரணமே. வித்து அப்படின்னா விதை, வெளி அப்படின்னா வான், தரம் அப்படின்னா பெருமை, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. விதையாகி மரமாகி வானமாகி ஒளியாகி அவற்றுக்கு முக்கியமான எரு முதலான சக்தாகி இருந்த உன் பெருமையை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 67. தத்துவத்தை பார்த்து மிக தன்னை அறிந்தறிவால் உய்த்துணைத்தான் பாராமல் உய்வாரோ பூரணமே. உய்த்து அப்படின்னா ஆராய்ந்து, உய்வாரோ அப்படின்னா தப்பி பிழைப்பாரோ அப்படின்னு அர்த்தம். எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. தத்துவத்தை ஆய்ந்த பின் தன்னையும் நன்கு ஆய்ந்து அவ்வாறு அறிந்த அறிவால் ஆய்ந்து உன்னை அறிந்து கொள்ளாமல் தப்பி பிழைப்பாரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 68. ஒன்றாய் உயிராய் உடல் தோறும் நீயிருந்தும் என்றும் அறியார்கள் ஏழைகள் தாம் பூரணமே. ஏழைகள் அப்படின்னா அறியாமை நிறைந்தவர்கள், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே. ஒரு இறைவன் ஆகியும் உயிராகியும் உயிர்கள் தோறும் உடல்கள் தோறும் ஆன்மாவாய் நீயிருந்தும் அறியாமை நிறை
நிறைந்தவர் எப்போதும் உனது இயல்பை அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 69. நேற்றென்று நாளை என்று நினைப்பு மறப்பாய் படைத்த மாற்றமாய் நின்ற வளமறியேன் பூரணமே. மாற்றமாய் அப்படின்னா வேறுபட்டு எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, ஒன்றே என காலத்துவத்தை நேற்று என்றும் நாளை என்றும் நிலைத்த உயிர்களையும் நினைத்தவற்றை மறப்பதாகவும் படைத்து அவற்றினின்றும் வேறுபட்டு நிற்கும் தன்மையை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 70. மனம் புத்தி சித்தம் மகிழ்வு அறிவு ஆங்காரமதாய் நினைவாம் தலமான நிலையறியேன் பூரணமே. ஆங்காரம் அப்படின்னா ஆணவம், தலம் அப்படின்னா இடம், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையாகிய பொருளே, உள்ளம் அறிவு சிந்தனை மகிழ்ச்சி ஆணவம் இவை உண்டாவதற்கு காரணமான இடத்தின் நிலையை நான் அறியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 71வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.